இன்றைக்கி முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கும் போது கை கால் வலி மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. 1 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் போல் மிளகும் சீரகமும் எடுத்திருக்கேன். 2 காய்ந்த மிளகாய், 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 3 பூண்டை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு போல் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. ஒரு கையளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கையளவு போல் நான் கீரையை கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. முடக்கத்தான் கீரை நிறையா சேர்த்துக்கலாம். எனக்கு போதுமான அளவு இதுன்றனால நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. கொஞ்சம் நேரம் வதக்கும் போதே நல்லா நிறம் மாதிரி வந்துடும். ஓரளவுக்கு வதங்கினாவே நல்லாயிருக்குங்க. இது இந்த அளவுக்கு ஈக்குவலாக சேர்க்கும்போது இந்த கீரையில் இருக்க கசப்பு ஒரு துளியும் கூட தெரியாது. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு தேவையான அளவு எடுத்து அந்த மாவு கூட இப்போ அரைச்சதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, மாவுக்கும் இதுக்கும் ஏற்ற அளவுக்கு கரெக்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் எல்லாம் கலந்து வர அளவுக்கு ஊறினதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லதுங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். குழந்தைங்க இப்போ இருந்தே ரொம்ப விளையாடிட்டு வந்தாங்க அப்படின்னா கால் வலி கை வலின்னு நம்மள்ட்டே சொல்லுவாங்க. இப்போ இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கும்போது அவங்க அந்த கம்ப்ளைண்ட்லாம் சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பாக இதை நம்மளும் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். முடியல அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் எடுக்க முடியல அப்படின்னாலும் மந்த்லி ஒன்ஸாவது நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த தோசையை வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் அப்பப்போ கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேங்க.